அன்பினர்களே, வளைகுடாவில் ஈரான் அமெரிக்காவுக்கான போர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் அது தனது ஏவுகணை ஆளில்லா விமானங்களையே பயன்படுத்தி வந்த நிலையில் ஈரான் இப்பொழுதும் இன்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது குண்டு வீசி ஈரான் போர் விமானங்களை பயன்படுத்துவது ஒரு அதிர்ச்சிகரமான ஆச்சரியத்தை அளித்துள்ளது. இந்த நிலைமையில் அரபு தேசங்களில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாம் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பே செய்தி கொண்டு தந்திருக்கின்றோம். ஈரான் 54 ஜெட் விமானங்களை சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்வதாக. இது வந்துடுச்சா? இந்த தகவல் மிகவும் தீவிரமான மற்றும் பிராந்திய பாதுகாப்பை பாதிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் என்று சர்வதேசில் பார்க்கப்படுகிறது. சர்வதேச அரங்கம் இன்று மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. வெள்ளை ஊடகங்கள் வரைந்து கொண்டிருக்கின்றது. இன்று 13ஆம் தேதி திங்கட்கிழமை நிலவும் சூழலின் அடிப்படையில் இந்த செய்தி மிகப்பெரிய பதட்டத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கின்றது. பொதுவாக ஈரான் தனது தாக்குதல்களுக்கு ஏவுகணைகளை மிசைல் அல்லது ஆளில்லா விமானங்களையே பயன்படுத்துவதையே உலக நாடுகள் எதிர்பார்த்து வந்தன. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஈரான் தனது போர் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆகிய நேரடியாக பயன்படுத்தி அமெரிக்க தளங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவே இன்றைய திங்கட்கிழமை இரவு செய்தியாக வருகிறது. இந்த வான்வழி தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் பெரும் பதட்டம் நிலவுகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நேரடியாக வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் பெருமளவு அமெரிக்க தளங்கள் வானை உயர்த்தி வானை கருப்பு மண்டலங்களாக காட்டும் அளவுக்கு அங்கு தீப்பற்றி வருவதாகவே உலக செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. இந்த சம்பவம் ஈரானின் தந்திரோபாய மாற்றத்தை காட்டுவதாகவும் இது வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலை முற்றிலும் மாற்றி அமைந்திருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. வழக்கமாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தும் ஈரான் இம்முறை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து நேரடியாக போர் விமானப்படை தாக்குதல்களை ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போரின் தீவிரத்தை பல மடங்காக உயர்த்தி இருக்கின்றது. அமெரிக்க தளங்களில் இருந்த எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள், பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் முக்கிய FPS ரேடார் மையங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. பஹ்ரைனில் ஷாக் இஷா விமான தளத்தில் உள்ள ஹெலிகாப்டர் பராமரிப்பு மையங்கள், F8 கண்காணிப்பு விமானங்களின் கொட்டகைகள் மற்றும் கட்டளை கட்டுப்பாட்டு மையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜோர்டான் மற்றும் ஒமானிலும் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இன்றைய திங்கட்கிழமை செய்தியாக ஜூலை 7, 8ஆம் தேதிகளில் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அதற்கு பதிலடியாகவே ஈரான் இந்த தாக்குதல்களை நேரடியாக ரஷ்யன் ரெஸ்பான்ஸ் நடத்தியுள்ளதாக குறிப்பிடுகிறது. ஈரான் தனது ஊடகங்கள் மூலம் இந்த வெற்றிகளை அறிவித்திருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் அல்லது தொடர்புடைய நாடுகள், குவைத், அமீரகம் இதுவரை இந்த சேதங்கள் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஈரானின் வான்படை திறனை வெளிப்படுத்துவதாகவும் வளைகுடா நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி செயல்படும் திறனை அவர்கள் பெற்றிருப்பதை உணர்த்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எத்தனை விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது என்பது செய்திகளை நாளை காலை நாம் கொண்டு வருவோம். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளதாக அறிவித்துள்ளதால் சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் கடும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை சர்வதேச சந்தையில் 4% விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அநேகமாக இந்த யுத்தம், இந்த போர் தொடருமானால் அது 8% அதிகரிக்கும் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் பெருமளவு பாதிப்புள்ளாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தளங்கள் மீதான நேரடி வான்வழி தாக்குதலால் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகளில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலால் அப்பகுதியில் பதட்டம் உச்சமடைந்துள்ளதோடு இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. சேதங்கள் குறித்த முழுமையான தரவுகள் அல்லது அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் சர்வதேச இராணுவ தரவுகள் அல்லது நம்பகமான பாதுகாப்பு செய்திகள் மூலம் மட்டுமே உறுதிப்படுத்தப்படும் என்றும் அது நாளை காலை அந்த செய்தியாக வரும் என்பதையும் தருகின்றோம். முதலாக ஈரான் ஒரு வெள்ளோட்டமாக தனது ஃபைட்டர் ஜெட் மூலம் இந்த தாக்குதலை அமீரகத்தில் ஒரு டெஸ்டிங்காக பார்த்திருக்கின்றது. ஜூலை 2026 ஏற்பட்ட சமீபத்திய மோதல்களின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 பிப்ரவரி மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தப்ரா அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதில் தளத்தின் கட்டமைப்புகளில் சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டன. அதே காலகட்டத்தில் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீது சந்தேகத்துக்குரிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அபுதாபியில் உள்ள சயீத் துறைமுகத்துக்கு அருகில் இருந்த பிரெஞ்சு கடற்படை தளம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஜூலை நேற்றும் இன்றும் 12-13 வாக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் தீவிரமடைந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல வளைகுடா நாடுகள் ஈரானின் தாக்குதல் இலக்காக மாறியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களால் வளைகுடா பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றது. நேற்றும் இன்றும் அதாவது ஜூலை 12-13 தேதிகளில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிடையே ஏற்பட்ட மோதல்கள் குறித்த சர்வதேச செய்திகளின்படி ஈரான் முக்கியமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதாகவும் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இந்த புதிய செய்திகள் தான் ஃபைட்டர் ஜெட் தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இந்த செய்தியை ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் மேலதிக தகவல். ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க தளங்களில் உள்ள எரிபொருள் கிடங்குகள், ரேடார் அமைப்புகள் மற்றும் கட்டளை மையங்களை தாக்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தவன் இருக்கின்றது. அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்கள், கடற்படை மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரானின் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. இப்போதைய பதற்றமான சூழலில் அதிகாரப்பூர்வமான இராணுவ அறிக்கைகளை மட்டுமே நாம் நம்ப முடியும் என்றும் மீண்டும் நாளை காலை தான் இதன் உச்சகட்டமான செய்திகள் வெளிவரும் என்பதையும் தருகின்றோம். தற்பொழுது இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற நேரம் இலங்கையில் இரவு 8:30 என்பதால் இந்த செய்திகள் அவசரமாக அழிவந்திருக்கிறோம். நாளை இதன் தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கும். உண்மையிலேயே அமீரகம் மீது ஈரான் தனது போர் விமானங்கள் மூலம் தாக்கி இருப்பது உறுதிப்படுத்தப்படும் என்பதையும் கூறி மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.